வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அதுவும் ரொம்ப டேஸ்டான கண்ணாடி பாறை மீன் குழம்பு. அதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1 கிலோ கண்ணாடி பாறை மீன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 4-5 பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா அதோட குழம்பு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி, அதோடு பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நான் யூஸ் பண்ணுற தூள் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3 டீஸ்பூன் போல் ஒரு குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காரமாகவே இருக்குங்கிறங்காட்டி நான் ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நான் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் தான் செய்கிறேன். மண் பாத்திரத்தில் அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெந்தயம் போடுவோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீன் கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ அதை மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். லைட்டாக மஞ்சத்தூளும் லைட்டாக உப்பும் போட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாம். இப்படி செஞ்சு நீங்கள் மீன் குழம்பு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா உப்பு அதில் உள்ளே நல்லா ஏறி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் குழம்போடு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்பவே உப்பெல்லாம் ஏறி நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லெண்ணெயில் அந்த வெங்காயம் பூண்டும் வதக்கிறப்பவே அதோட மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்புக்கு ஒரு நல்ல ரிச் டேஸ்ட்டு கொடுக்குங்க. எப்போவுமே மீன் குழம்பு நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் அதில் செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா புளியை கரைச்சி புளித்தண்ணியை நம்ம விட்டுக்கலாம். இப்படி புளித்தண்ணியை விட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டிங்கன்னா சீக்கிரம் புளி பச்சை வாசனையும் போயிடும். அது இல்லாமல் குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி அதோட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவெல்லாம் நம்ம அரைச்சிடலாம். நம்ம மீன் முதல்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். அதனால் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ புளி தண்ணியும் கொதிச்சுட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்திட்டு ஜாரில் கொஞ்சம் மசாலா இருக்குது, அதை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா குழம்பு ஓரளவுக்கு திக்காகவே இருக்கட்டும். ஏன்னா மீன் போட்டிங்கன்னா மறுபடியும் மீன் தண்ணி விட்டு குழம்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். எல்லாம் சேர்த்து அந்த மசாலாலாம் புளி தண்ணியோடு நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்திக்கோங்க. முதல்ல மீனுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ ஓரளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீன் போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எண்ணெயும் பிரிஞ்சு மேலால் நிற்கிது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போடணும். இந்த மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதி இருந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம ஈய பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு முன்னாடி வரை கொதி விடலாம். ஏன்னா இது மண் பாத்திரத்தில் செஞ்சுருக்கங்காட்டி குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணாலும் குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சூட்லேயே உங்களுக்கு மீன் சட்டுன்னு வெந்துருங்க. இப்போ மீன் எல்லா மீனையும் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். மீன் போட்ட உடனே
குழம்புல நல்லா ஃபுல்லாக இது பண்ணி விட்டு ஒரு 2-3 கொதி வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்லேயே வந்து மீன் வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நிற்கிது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேலே பச்சை கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு நாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பச்சை கருவேப்பிலை போட்டதுமே நாம் என்ன பண்ணலான்னா 1 டீஸ்பூன் போல் தேங்காய் விடணும். பச்சை தேங்காய் விட்டிங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட் உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணாலும் அந்த சூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சுட்டே இருக்குதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடிய கண்ணாடி பாறை மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடு மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற தெருவே இந்த மீன் குழம்பு ரொம்பவே மணக்கும். எல்லாத்துக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்போ போல் இதையும் என் பையன்தான் டேஸ்ட் பண்ணுறான். இன்றைக்கி இந்த மீன் குழம்பு சாப்பிட்டதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் வீடியோக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.